ஒரு ஒலிபெருக்கியை ரூபாய் 68 விற்பதால் ஒரு நபருக்கு 20% லாபம் ஏற்படுகிறது. சரி, நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்ன்றாங்க. ஓகேவா? என்னன்னா 768 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு என்ன, அது 20% நட்டம். அப்போ 20% நஷ்டம்னா அவர் எத்தனை பர்சன்டேஜில் விற்றுப்பார்? 80% விற்றுப்பார். கரெக்ட் தானே? ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு? 768 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ இந்த 80% 768. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 20% லாபம் வேணுன்றாங்க. அப்போ எத்தனை பர்சன்டேஜில் விற்றுக்கணும்? 120% விற்றுக்கணும். அப்போ 120% எவ்வளோ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர். கிளியரா? ஓகேவா? அப்போது பாருங்கள், 80% 768 அப்படின்னா 120% எவ்வளவு தெரியாது. எக்ஸ் இந்த 0 அடிச்சுலாம் 2 4 அடிக்கலாம். இதில் 2 4 இருக்கும், இதில் 3 4 இருக்கும். ஓகேவா? இதில் 3 4 வேறு எதாவது அடிக்கணும், இது அடிக்கலாம். 2 2 3 2 6 மீதி 1 8 2 16 4 2 8. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸாக போய்க்கலாம். இங்கே 3 இருக்கும், 384 இருக்கும். இங்கே 1 இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்கும். 1 × எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 384 எவ்வளோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 1152 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். கிளியரா? ஓகே.